வணக்கம் நண்பர்களே. ஃபேரடே பேக் என்றால் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பு எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். எலக்ட்ரிக் சிக்னலும் மேக்னட்டிக் சிக்னலும் சேர்ந்து ஒரு சிக்னல் வேவாக வருவது எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் எனப்படுகிறது. எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் பல வகைகளாக பிரிக்கப்படுகிறது. ரேடியோ வேவ், மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட், விசிபிள், அல்ட்ராவயலட், எக்ஸ்ரே, காமா-ரே. இது வெற்றிடத்தில் கூட பயணிக்கக்கூடியது. அதனால் இதனை விண்வெளியிலும் பயன்படுத்துகிறார்கள். எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவின் அடிப்படையில் தொலைத்தொடர்பு மற்றும் இதர எலக்ட்ரிக் டிவைஸ் இயங்குகிறது. ஃபேரடே பேக் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். ஃபேரடே பேக் 5 படிமனாக உருவாக்கப்படுகிறது. அவை காப்பர், பாலிஎத்திலீன், அலுமினியம் போன்ற உலோகங்களால் உருவாக்கப்படுகிறது. வைஃபை, ப்ளூடூத், EMF, RFID போன்ற அலைவரிசையிலிருந்து தடுத்து கொள்ள முடியும். அதன் காரணம் அடர்த்தி அதிகம் கொண்ட இடத்தில் இது போன்ற அலைகள் ஊடுருவ முடியாது. இதன் பயன்கள்: காவல், இராணுவம், லா என்ஃபோர்ஸ்மெண்ட் இவர்கள் கையாளும் வழக்குகளில் எலக்ட்ரானிக் டிவைஸை பாதுகாக்க பயன்படுத்தப்படுகிறது. ரிமோட் மூலம் இயக்கக்கூடிய வெடிகுண்டுகளை அதன் தொடர்பை துண்டிப்பதற்கு பாம்ப் ஸ்குவாடால் பயன்படுத்தப்படுகிறது. பொதுமக்கள் தங்களது எலக்ட்ரானிக் டிவைஸ்களை RFID மற்றும் NFC தொடர்புடைய கருவிகளை ஹேக்கர்களிடம் இருந்து பாதுகாக்க பயன்படுத்தப்படுகிறது. இது வாட்டர் ப்ரூஃப் மற்றும் ஃபயர் ப்ரூஃப் என்பதன் காரணமாக இயற்கை சீற்றத்திலிருந்து உங்கள் எலக்ட்ரானிக் டிவைஸ்களை பாதுகாக்க முடியும்.